ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இப்போ சமீபத்தில் பட்ஜெட்டு தாக்கல் செய்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பட்ஜெட்டை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது பட்ஜெட் என்ற வார்த்தை பூகெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. எதுலேருந்து பெறப்பட்டது? பூகெட், BOUGETTE என்ற பிரெஞ்சு வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. அப்புறம் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் இந்திய பட்ஜெட் 1947ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அன்றைய நிதி அமைச்சர் RK சண்முகம் தாக்கல் செய்தார். இந்திய வரலாற்றில் மிக குறுகிய பட்ஜெட் உரையை நிகழ்த்தியவர் 1977ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அரசில் நிதியமைச்சராக இருந்த ருபாய் முல்ஜிபாய் பட்டேல் ஆவார். இவர் பேசியது வெறும் 800 வார்த்தைகளே. அப்புறம் 1955ஆம் ஆண்டில் அப்போதைய நிதியமைச்சர் CD தேஷ்முக் பட்ஜெட் ஆவணத்தை இந்தியாவின் அனைத்து குடிமக்களும் அறியக்கூடிய வகையில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் வழங்கினார். அடுத்தபோல அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற சாதனையை மொரார்ஜி தேசாய் படைத்துள்ளார். நம்ம நினச்சிருக்கோம் நம்ம நிர்மலா அம்மா தான் அதிக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே மொரார்ஜி தேசாய் படைத்துள்ளார். அவர் மொத்தம் 10 முறை பட்ஜெட்டை வழங்கியுள்ளார். எத்தனை முறை? 10 முறை பட்ஜெட்டை வழங்கியுள்ளார். 2019 முதல் இன்றைய தேதி வரை நம்ம இப்பொழுது இருக்கின்ற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமையும் உடையவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். எப்படி பட்ஜெட் சுவாரஸ்யத்தை கேட்டுக்கிட்டீங்களா? வணக்கம்.